வணக்கம். நான் அப்புக்கலை. பயணங்கள் முடிவதில்லை. இன்றைய பயணம் மீண்டும் ஆன்மீகத்திற்கான பயணம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய தாயமங்கலம் கிராமத்தில் இருந்து இந்த கோயிலை பற்றிய வரலாற்றை நம்ம பார்த்தோம். கோயிலுக்கான சிறப்பம்சங்கள் என்னென்ன? முத்துச்செட்டியார் தான் எடுத்து வளர்த்த அந்த குழந்தை சிறுமியாக இருந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய அம்மன் சிறுமியாக, அதாவது கன்னித்தாயாக வழங்கப்படுகிறாள். திருமணம் ஆகாதவர்கள் இங்கே தாலிக்கான பொட்டை எடுத்துகிட்டு வந்து சாமியின் காடையில் வைத்துக்கொண்டு அந்த தாலியின் பொட்டை திருமணத்துக்கு பிறகு தங்களுடைய நேர்த்திக்கடனை கொண்டாந்து சாத்துறாங்க. சிறப்பாக முத்துச்செட்டியாருக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால தான் இந்த அருளையே அவள் அருள் பாலிச்சதுனால இந்த கோயிலில் தொட்டிக்கட்டு போடக்கூடிய வழக்கமும் இருக்குது. அதுவும் இல்லாமல் தீச்சட்டி ஏந்தி முத்துமாரியை வழங்கக்கூடிய வழக்கமும் இருக்குது. ஏன் இவளுக்கு முத்துமாரியம்மன் பெயர் இருந்ததுன்னா, முத்துச்செட்டியார் தன்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய முன்னைய பகுதியான முத்து அந்த வார்த்தையும் சேர்த்து கொண்டு மாரியம்மனுடன் இணைச்சு நீ எனக்கு முத்துமாரியம்மன் என்று பெயர் கொடுன்னு அவள் கேட்டுக்கிட்டதுனால இந்த கோயில் முத்துமாரியம்மன் என்று வழங்கப்படுகிறது. இன்றும் முத்துச்செட்டியார் வழியில் வரக்கூடிய அவர்கள்தான் இந்த கோவிலை அறங்காவலர்களாகவும் அந்த கோயிலை எடுத்து நடத்தக்கூடிய ஆட்களாகவும் தொடர்ந்து இருந்து வருகின்றனர். இப்பொழுது பங்குனி மாத திருவிழா இருக்கனால கோயில் பகல் நேரத்தில் கொஞ்சம் மதிய வேலைங்கிறதுனால கொஞ்சம் கம்மியான கூட்டமாக இருக்குது. பின்னாடி இரவு நேரங்களில் விளையாடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளும் மக்களின் மன வருத்தங்களை போக்குவதற்கான இடமாகவும் இன்றைய இளையான்குடியில் இருக்கக்கூடிய தாயமங்கலம் அமைந்துள்ளது. தாய் மங்கலம், தாயை போன்றவள், தாயை போன்ற